தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில். நீட் தேர்வு முடிவுகளில் குளறுபடிகளும் முறைகேடுகளும் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் வலுத்து வருவதன் பின்னணியை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. மருத்துவராகும் கனவை நனவாக்க மாணவர்கள் எழுதும் நீட் தேர்வு பல எதிர்ப்புகளை கடந்தும் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. இந்த கல்வியாண்டிற்கான நீட் நுழைவுத் தேர்வு மே 5ஆம் தேதி நடைபெற்று கடந்த 4ஆம் தேதி முடிவுகள் வெளியானது. இந்நிலையில் நீட் தேர்வு முடிவுகளில் குளறுபடிகளும் முறைகேடுகளும் நடந்துள்ளதாக மாணவர்களும் கல்வியாளர்களும் குற்றச்சாட்டுகளை பட்டியலிட்டு வருகின்றனர். இதில் பெரும் குற்றச்சாட்டாக இருப்பது முதல் மதிப்பெண் பெற்றவர்களின் பட்டியல். இதுவரை நடந்த நீட் தேர்வில் 720க்கு 720 மதிப்பெண் பெற்றவர்களின் எண்ணிக்கை மிக குறைவாகவே இருந்தது. ஆனால் இம்முறை 67 மாணவர்கள் முதலிடம் பெற்றுள்ளது சந்தேகத்தை கிளப்பியுள்ளது. அதுவும் முதலிடம் பெற்ற 67 பேரில் 6 பேர் ஒரே தேர்வு மையத்தில் தேர்வு எழுதியவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது தவிர ஏராளமான மாணவர்கள் 720க்கு 719, 718 என மதிப்பெண் பெற்றதும் சர்ச்சையாக இருக்கிறது. காரணம், நீட் தேர்வில் ஒரு கேள்விக்கு 4 மதிப்பெண் வழங்கப்படுகிறது. இதில் ஒரு கேள்வி தவறாக எழுதிவிட்டால் 4 மதிப்பெண்ணுடன் ஒரு நெகட்டிவ் மதிப்பெண் குறைக்கப்பட்டு மொத்தம் 5 மதிப்பெண்கள் குறையும். ஒருவேளை விடை தெரியாமல் விடை எழுதாத பட்சத்தில் நெகட்டிவ் மதிப்பெண்ணின்றி 4 மதிப்பெண்கள் மட்டும் குறைக்கப்படும். இதன் காரணமாக இரண்டாவது 716ஆகவோ அல்லது 715ஆகவோ இருக்க முடியும். ஆனால் இம்முறை 719, 718 போன்ற மதிப்பெண்கள் வழங்கப்பட்டது குழப்பத்திற்கு வழிவகுத்துள்ளது. இது தவிர நீட் வினாத்தால் கசிந்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் தேசிய தேர்வு முகமை மறுத்துள்ளது. தேர்வு நேரத்தில் ஏற்பட்ட குழப்பத்தால் குறைவான நேரம் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருந்த சுமார் 1500 மாணவர்களுக்கு மட்டும் கருணை மதிப்பெண் கொடுத்துள்ளதாகவும் விளக்கமளித்துள்ளது. சில மாணவர்கள் 718, 719 மதிப்பெண்கள் பெற இதுவே காரணம் என்றும், எந்தெந்த தேர்வு மையங்களில் தாமதம் ஏற்பட்டதோ அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த பின்னரே இந்த நடவடிக்கை மேற்கொண்டதாகவும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. ஆனால் இந்த தேர்வு முடிவுகளால் கட் ஆஃப் மதிப்பெண் அதிகரித்துள்ளதாக மாணவர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதையடுத்து 1500 மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டது தொடர்பாக விசாரிக்க 4 பேர் கொண்ட குழுவை நியமித்துள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. ஆனால் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து விசாரிக்க வேண்டும் என அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. ஏற்கனவே நீட் தேர்வு விவகாரம் தமிழகத்தில் பெரும் புயலை கிளப்பிய நிலையில் தேர்வு முடிவுகளில் எழுந்துள்ள இந்த குற்றச்சாட்டுகள் எதிர்ப்பை வலுக்க செய்துள்ளன. தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில்.